தெரியும். கத்தி கித்தி எதனா இருக்குதா உள்ள? என்னப்பா? இந்த வரேன். என் வண்டி கொஞ்சம் பார்த்துக்க, முக்கியமானது. அதை விட்டுற போறேன். எடுத்துரு போதும். சொல்லுப்பா. இது திண்டிவனம் காந்தி சிலை அருகில கடை பேர் சிவசக்தி நாட்டு மருந்து. சிவசக்தி நாட்டு மருந்து கடை. தம்பி நல்லா பண்றாங்க, நல்ல கைராசி பிளஸ் கேட்டரிங் நல்லா பண்றாரு. எல்லா மருந்துகளும் கிடைக்கும். வாங்க, சந்தோஷமா மயான கொள்ளை அனுபவிக்கலாம். சந்தோஷம். இறைவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். நல்ல முறையில் அமைதியான முறையில் நம்ம மயான கொள்ளையை கொண்டாடணும். இறைவனுக்கு நன்றி. பாருங்க, இதெல்லாம் எல்லா வெரைட்டிஸும் இருக்குது. வாங்க, நேரில் வாங்க. என்னென்ன தேவையோ வந்து வாங்கிக்கோங்க. வந்தால் தான் தெரியும். வந்து உங்களுக்கு தேவையானது எல்லாமே கிடைக்கும். நல்ல மலிவான விலை, தரமானது எல்லாமே. எப்படி நல்ல தரமானது, மலிவான விலை. அவர்கிட்ட வாங்கினாங்க. ரொம்ப கைராஸ்தி காரு. இதை நான் சொல்லக்கூடாது. எல்லா விதமான எல்லா சைஸ்லையும் இருக்கு. எங்க இருக்குன்னு கேட்டா, திண்டிவனம் காந்தி சிலை அருகில். திண்டிவனம் காந்தி சிலை அருகில். இது கை 8 என்னென்ன கைன்னு தெரியல. 10 கை 5 கை 8 கை 10 கை 5 கை 20 கை இருக்கு. மாலைங்க. இது கை. இது எல்லா வெரைட்டிஸும் இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் தேவையானது எல்லாமே இருக்கு. வாங்க. உடுக்க இருக்குது. சிவனுடைய ட்ரெஸ் இருக்கு. மாரியம்மோட சாமிக்கு தேவையானதெல்லாம் இருக்கு. போடு ஒன்று போட்டு தள்ள வைப்பாத தம்பி. தள்ள வை. இடு. வெய்யத. ஏய், தள்ள வைடா. எதனா ஒன்று வை. ஓகே. நான் கூட நிக்கிறேன். என்ன கூட எடுக்கலாமே. வயசுல மூத்தவங்க. திண்டிவனத்தில் பெரிய மனிதர். அது இல்லாம வாழ்க்கையில செட்டில் ஆனவங்க. ஆமா. பையனை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சவங்க. பொண்ணை வந்து ஒரு மிக உயர்ந்த இடத்துல சொல்லுப்பா. ஏன்னா பேசணும். மணிகண்டன் ஏதாவது சொல்லு. சொன்னாதான் வாழ்க்கையில பேசணும். மணிகண்டன் மிகப்பெரிய ஆளுங்க. ஆனா அவர் பேச மாட்டேன்றாரு. அவருக்கு இவர் தான் இந்த கடையுடைய ஓனர். கேட்டரிங் பண்றாப்புல. அற்புதமான சமையல் கலை நிபுணர் மற்றும் நாட்டு மருந்து கடை வச்சு நடத்துறாங்க. நல்ல ரொம்ப கைராசி. வாங்க, வந்து அவர்கிட்ட பாருங்க. உங்களுக்கு தேவை. அந்த கண்ணிலேயே ஒரு பவர் இருக்கு. எப்படி
கண்ணிலேயே பாருப்பா அப்படியே உண்மைதானே. எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்ல போறோம். நல்ல ஒரு அற்புதமான தெய்வ சக்தி. போய் சொல்ல மாட்டாரு எப்பவுமே. அமாவாசை 16 17 மழை அது சொல்லியா?